ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸலண்ட்டான 100% ஜென்யூனான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன கேட்டகரின்னு பார்க்குறீங்களா? பேக்கிங் ஜாப் தான். நிறைய பேருக்கு பேக்கிங் ஜாப் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்காக இந்த ஜாப் கேட்டகரிஸை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக 4 ஜாப் கேட்டகரிஸும் பார்க்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு எந்த ஜாப் கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் ஜாப் டைரியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு காமிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட். ஸோ நீங்கள் குளோகாம் ரீட்டைல் அப்படின்ற கம்பெனிக்கு வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன் தான் உங்களோட ஜாப் இருக்க போகுது. 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வேர்ஹவுஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஜாபாக இருக்க போகுது. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் வெல்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான கேட்டகரிஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எப்படி உங்களோட ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி உங்களோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டேட்டா பேஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இவங்க ட்ரைனிங்கில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ப்ராசஸ் இ-காமர்ஸ் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வர ஆர்டர்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்டாக்கை நீங்கள் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கான இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறது அண்ட் அதுக்கான பேக்கிங் பண்ணுறது. கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பிக் பண்ணி அந்த ஆர்டர்ஸ்க்கான பேக்கிங் ஃபுல்லாக பண்ணி அதை டிஸ்பேட்ச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஜாபாக தான் இருக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜாப் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக இவங்க கொடுக்குற ட்ரைனிங் மூலயமா இந்த ஜாபை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ திருப்பி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, adequate ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னா இதில் எந்த ஒரு கிராஜுவேஷன் கேட்கல. நீங்கள் 9th வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கலாம், இல்லை 10th டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு வேர்ஹவுஸ் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் இங்கே கிராஜுவேஷன் நாட் ரெக்வயர்ட். ஸோ எந்த கிராஜுவேஷனும் கேட்கல. ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தாச்சு. மற்ற 3 கேட்டகரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் நம்ம பார்க்குற கேட்டகரி இ-காமர்ஸ் பேக்கிங் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஒர்க் பண்ணலாம். 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இ-காமர்ஸ் பேக்கிங் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கான ட்ரைனிங் இவங்க கொடுத்துருவாங்க. எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக இந்த ஜாபை நீங்கள் முடிச்சிட முடியும். இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனண்ட்டான ஜாபாக இருக்குது. இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராஜுவேஷனும் தேவையில்லை. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், இல்லை என்ன கிராஜுவேஷனில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ செகண்ட் கேட்டகரி இ-காமர்ஸ் பேக்கிங் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண போகிறீங்க. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பேக்கிங். ஸோ நீங்கள் பேக்கிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் சென்னையிலையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை பெங்களூர்லையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளானிங் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பேட்ச் பேக்கிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்லையோ இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனிலையோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஆட்-ஆனாக இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத இங்கே கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை 1 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் கிடையாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஜாப் கேட்டகரியாக இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பேக்கிங் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கீழே நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க,
உங்களுக்கு வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கீழ வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 4த் கேட்டகரிய நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப பொறுத்தவரைக்கும் சென்னையில தான் பண்ண போறீங்க. 2 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, இல்ல அப் டூ 7 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பிளான்ட் ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாமே டிஸ்பென்ஸ் பண்றது தான் உங்களோட ஜாபா இருக்கு. ஸோ இதுல நெறைய சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ ஃபாலோ பண்ண போறதுனால தான் இவங்க இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ கேட்டிருக்காங்க. இந்த ஜாப பொறுத்தவரைக்கும் ஃபேக்டரியில வொர்க் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வேர்ஹவுஸ்ல ஆல்ரெடி வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்த கேட்டகரியில நீங்க வொர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி வொர்க் பண்ற மாதிரியான ஜாப் கேட்டகரி. அண்ட் நான் சொன்ன மாதிரி தேவைப்படுற பேக்கிங் மெட்டீரியல்ஸை இஷ்யூ பண்ணுறது, ப்ராப்பராக அதை செக்ரிகேட் பண்ணுறது, அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸை வந்து லாக் பண்ணுறது, அதுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான டூல்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராப்பரான ட்ரைனிங்கோட தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் இந்த 4த் ஜாப் கேட்டகரியும் ஃப்ரெஷர்ஸ்க்கான கேட்டகரி கிடையாது. இதுவும் எக்ஸ்பீரியன்ஸான கேட்டகரி. பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இந்த ஜாப்க்கு அவங்க ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 4 ஜாப் கேட்டகரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ஹவுஸ், பேக்கிங் இந்த மாதிரி கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இந்த ஜாபோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு லிங்க்கையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நாக்ரிக்கு மூவ் ஆகிடுவீங்க. நாக்ரியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி அப்ளை ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். நாக்ரியில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நாக்ரியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாவே போதும். உங்களுக்கான கப்புள் ஆஃப் கொஷின்ஸ் சைடில் கேட்பாங்க. லைக் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறது, உங்களோட பேக்ரவுண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ், லைக் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, அண்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண இந்த ஜாப் கேட்டகரி 10th 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், இன்கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், இன்கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஜாப் டைரியை போய் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான நிறைய ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு ஜாப் உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இப்போ செக் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி ஆஃப் ஜாபை அப்ளை பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் ஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பியும் ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.